Good evening, student. Today we are going to discussing about the molecular genetics. இப்போ மாலிகுல் அப்படின்னு என்ன அப்படின்னா மூலக்கூறு அப்படிம்பாங்க. மூலக்கூறு மரபியல். ஸோ இதைத்தான் நம்ம மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்க. ஜெனட்டிக்ஸ்னாலே நமக்கு முதல்ல யார் அப்படின்னா மெண்டலினுடைய தியரி தான் நமக்கு வரணும், தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து மெண்டலினுடைய தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்புகள் வந்து கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது த்ரூ அவுட் பேரண்ட் மூலமாக எங்கே ஒன்ஸு போகுது. அது எப்படி போகுது, அது எதில் புதிஞ்சு வைக்கப்பட்டுள்ளது? அப்போ நம்ம பேரண்ட்ஸுடைய குரோமோசோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்கும், செல்லில் குரோமோசோம் இருக்குது, உட்கரு இருக்கும், அதுக்கு நடுவில் என்ன இருக்குது, குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோமில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் பொதிஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. அதை பொதிஞ்சு வைக்கக்கூடிய இடமாக எதுனா டிஎன்ஏ வந்து மனுஷங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த டிஎன்ஏ வந்து என்ன செய்யும் அப்படின்னோம்னா புரத உற்பத்தியில் வந்து பங்கு கொள்ளும். அதாவது டிஎன்ஏ இஸ் கன்ஸ்ட்ரக்ட் த ப்ரோட்டீன்ஸ். இப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து எதை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னா ஒரு ஷேப் ஆஃப் த செல்ஸ். அப்போ செல்ஸ்க்கு வடிவத்தை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் தான். அப்போ எப்படி வடிவத்தை கொடுக்குது? அப்போ அதில் வந்து என்னது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது மெட்டாபாலிசம் அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் போன்ற செயல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஹெரிடிட்டி, நம்ம பாரம்பரியத்தில் உள்ளவங்க, நம்ம பரம்பரைக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தாத்தா பாட்டி போல தான் இருப்போம். அப்போ அதில் வந்து அந்த ஹெரிடிட்டி நேச்சர் வந்து நம்ம என்னது லிவிங் ஆர்கனிசத்தில் ஜீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்னால மூலமாக என்ன செய்யுது, பொதிந்து வைக்கப்படும் நம்மளுடைய கேரக்டர்ஸ். இப்போ நிறைய ஜீன் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீனோம் அப்படின்னா ஜீன்களுடைய வரிசை. அதுதான் நம்ம ஜீனோம் அப்படிம்பாங்க சொல்கிறோம். இந்த ஜீனோமில் தான் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஜீனோம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ஸாக டிவைட் ஆகுது ஜீனோம். அப்போ ஜீனோம்னா நம்ம என்னது ஜீன் அப்போ ஜீன்ங்கிறது என்னது டிஎன்ஏ. இப்போ அதில் வந்து நிறைய நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்ஸ் மாலிகுலும் பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாலிகுல் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸும் ஒரு ப்ரோட்டீனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம இந்த சாப்டரில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னோம்னா டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு, ப்ளஸ் அதனுடைய ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது படியெடுத்தல் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், எப்படி ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ உருவாகுது, ஜெனட்டிக் கோடு அது எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஜெனட்டிக் கோடு வந்து அமினோ ஆசிட்ஸ். இப்போ அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, அதாவது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னோம்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து உருவாகணும். ஸோ செவரல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு டு ஃபைண்ட் டுகெதர் த ப்ரோட்டீன்ஸ். அப்போ நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்னது கொடுக்குது அப்படின்னோம்னா ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் அப்புறம் என்ன பண்ணுறது ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், அது வந்து எப்படி ஹியூமனில் வந்து எசென்சியல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்போ ஹியூமனுடைய ஜீனோமுடைய சீக்வன்சிங் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டு அப்படின்னு சொல்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜீன் இஸ் அ ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. அப்போ நம்மளுடைய பரம்பரையை வந்து தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் தான். இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா மெண்டல் தான், கிரிகோ ஜோகன் மெண்டல். 1860 வந்து அவர் சொல்கிறாரு, ஹி நெவர் யூஸ் த டேர்ம் ஜீன். அப்போ வந்து அவர் ஜீன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல, அவர் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாரு 1909. அதுக்கப்புறம் டேனிஷ் பயாலஜிஸ்ட் வில்ஹம் ஜோஹன்சன் அப்படிங்கிறது தான் த டேர்ம் ஜீன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை வந்து எதை ரெஃபர் பண்ணியிருக்காருன்னா டிஸ்க்ரீட் டிட்டர்மின்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டட் கேரக்டர்ஸ், அதாவது பாரம்பரியத்துடைய பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிர்ணயிக்கிறது. அதனால் என்ன செய்கிறோம், இதை நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1902 சாட்டன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து ஒரு ஹைப்போதீசிஸ் மாதிரி, அதாவது ஒரு கான்செப்டை சொல்கிறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஸ்க்ரீட் பார்ட்டிகல்ஸ், அதாவது மரபணு வந்து வரையறுக்கப்படும், அதாவது குரோமோசோமில் ஒரு நிலையான ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கும், ஒரு இடத்த பிளேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெண்டலினுடைய மரபு கடத்தல் விதிகளை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றி இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா வெளிப்படுத்துது. அப்போ அந்த நம்ம எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தனித்துவமான பார்ட்டிகல்ஸ், அதாவது தனித்துவமான இம்பார்ட்டன்ட், அதாவது மெண்டலியன் ரூல்ஸில் ஆக்குப்பை பண்ணுது. அப்புறம் டெஃபினிட் லோக்கஸ், அதான் தனித்துவமான பார்ட்டிகல்ஸ் அப்படிவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மரபணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மரபு அணுக்கள் வந்து என்னென்ன பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
இப்போ ஒவ்வொரு உயிரியும் குரோமோசோம் அதிகமாக மரபணுக்கள் அதிகமாக அப்படின்னு சொன்னோம்னா மரபணுக்கள் தான் அதிகம். ஏன்னா ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் நிறைய மரபணுக்கள் வந்து பொதிஞ்சிருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன பண்புகளை எல்லாம் கொண்டுள்ளது, இப்போ நிறைய இடம் பெற்றுள்ளது. இப்போ நம்ம ஒரு மாலை போட்டிருக்கிறோம், அந்த மாலை ஒரு ஜோமாலை எடுத்துருவோம். அந்த ஜோமாலையில் எப்படி மணி கோர்த்துருக்கோ அந்த மணிகளை போல் அப்படியே வரிசையாக மரபணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தி காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், டெஃபினிட் லோக்கஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீன் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லி 5 more கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அப்போ என்ன, நம்பர் ஆஃப் ஜீன்ஸ், ஈச் ஆர்கான்சல் இஸ் மோர் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் several ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். அதாவது ஒரு குரோமோசோம் இருந்ததுன்னா அதில் நிறையா ஜீன்ஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, மரபணுக்கள் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு சிங்கிள் லீனியர் ஆர்டர் லைக் பீட்ஸ் அண்ட் த ஸ்ட்ரிங். இப்போ ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கும் அதை எப்படி ஒரு மாலையில் எப்படி முத்து கோர்த்து இருந்த மாதிரி இருக்கும், அப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த மரபணு அல்லீல்கள் வந்து ஏற்படும் பல என்ன வடிவங்கள் இருக்குன்னா நிறையா மாற்று வடிவங்களை கொண்டு வரிசையாக அமைக்கப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இருக்குது, பொசிஷன் லோக்கஸ், சரியா? அதான் சொல்கிறாங்க, அது இட்ஸ் கால்ட் as locus. Genes may exist several alternative forms அப்படின்னா அதான் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா அல்லீல் அப்படிங்கிறது வந்து பல மாற்று வடிவங்கள், அதை தான் நம்ம அல்லீல்ஸ் அப்படிம்பாங்க. மரபணுக்கள், நம்ம மரபணுக்கள் எல்லாமே நிறைய வித்தியாசமான அமைக்கல மாற்று உறுப்புகளை பெற்றிருக்குது. அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதனால அது அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜீன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சேஞ்ச் ஆகிடுது, அதாவது திடீர் மாற்றம் அடையும், திடீர் மாற்றம், மியூட்டேஷன் அப்படின்னு. அப்போ அப்படி மாற்றம் அடையும் போது மரபணுக்கள் என்னது, மாற்றம் அடைய, திடீர் மாற்றம் பெறுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன, மரபணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக நகலாக்கம் பெறும். தானாகவே நகல் ஒரு இருக்குன்னா ஒன்றே மாதிரி இன்னொன்று உருவாகும். ஸோ அதைத்தான் நம்ம நகலாக்குவோம். அதனால தான் தன்னுடைய நகலை வந்து அதே என்ன செஞ்சுக்கிறது, உற்பத்தி செய்து கொள்ளும். இந்த பண்புகளை எல்லாமே எது பெற்றிருக்கு அப்படின்னம்னா இந்த ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். இது வந்து இந்த கொஸ்டினை வந்து அடுத்து நீங்கள் ஹோம்ஒர்க்கில் நீங்கள் படித்து என்ன செஞ்சுருக்கணும், எழுதி காட்டியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் ஜீன் ஹைப்போதிசிஸ். அதாவது ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ். அதிலே ஆன்சரே இருக்குது பாருங்கள். ஒன் ஜீன் அதை யார் முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாருன்னா ஜார்ஜ் பெட்டில் அப்படிங்கிறது வரும், எட்வர்ட் டாட்டம் அப்படிங்கிற ஒரு 2 பேரும் 1940 நியூரோஸ்போரா கிராஸ் அப்படிங்கிற ரெட் பிரிட் மோல்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரப்போஸ் என்னென்னா அப்படின்னா ஒரு ஜீன் வந்து ஒன் என்சைம். அப்போ தட் இஸ் ஒரு ஜீன் வந்து ஒரு என்சைம் ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன் என்சைம், அவ்வளோதான். ஒன் ஜீன் ஒன் ப்ரொடெக்டாக ஒரு என்சைமை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதான் ஒன் என்சைம், அதாவது ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ். இதுவும் முக்கியமான 2 mark கொஸ்டின். ஒரு ஜீனு ஒரு என்சைமை ப்ரொடெக்ஷன் பண்ணும், அதில் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்புறம் ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன் என்சைம் இந்த ஹைப்போதிசிஸ் அப்படி இது வந்து எப்படின்னா ஒரு ஜீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் நம்ம சைக்கிள் செயின் எடுத்துக்கிறோங்க, அதில் நிறைய கணுக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு சைக்கிள் செயின் ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு மாலையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் எல்லாமே பூ இருக்குது, அந்த மாவில் நார் இருக்குது. அப்போ அந்த நார் எல்லாமே மொத்தம் அந்த பூவு அந்த நார் எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பாலிபெப்டைட் செயின் நம்ம சைக்கிள் செயின் மாதிரி. இப்போ இது வந்து ஒன் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்தப்போ கண்ட்ரோல் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின், ஒரு சைக்கிள் செயின் மாதிரி எடுத்துக்கோ அதை. அப்போ அந்த ஒரு பாலிபெப்டைட் செயினும் ஒரு என்சைமை உருவாக்கும், ஒரு என்சைம், அது எல்லாமே சேர்ந்தது ஒரு என்சைம். இது சேம் ஈக்குவல் த ஜீன் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதிசிஸ் மாதிரி தான். ஆனால் என்னது, நீங்கள் ஒரு மாலையை நினச்சிக்கோ, அந்த மாலையில் எப்படி பூ கோர்த்துருக்குது, அப்போ செயின் எப்படி வரிசையாக லிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி நினச்சிக்கோ. இதுலேயும் ஒன்று கிடையாது, ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட் ப்ரொடெக்ஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின் ஆஃப் த என்சைம் மாலிகூல். இது தெரிஞ்சாலே போதும். அந்த மாலையை ஞாபகம் வச்சுட்டு என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது
இன் சர்ச் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது மரபணு பொருளுக்கான ஒரு தேடல். இப்போ இதில் 1848 வில்கம் அண்டு ஹூமிஸ்டர் ஜெர்மன் தாவரவியல், அதாவது பொட்டானிஸ்ட், அவர் என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னம்னா, குரோமோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள நியூக்ளியஸ். இப்போ அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது, நிறையா குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோம் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறது, உறுப்பாக பிரிச்சுக்கிறது. அதாவது தண்டு மாதிரி, தண்டா சின்ன சின்ன தண்டு மாதிரி தானே இருக்குது குரோமோசோமு. அப்படி பிரித்து சீரமைத்து கொள்கிறது, அதாவது சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குத்தான் நம்ம அவர் என்ன சொல்கிறாரு, குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்சர்வ் தட் செல் நியூக்ளியை ஆர்கனைஸ் தெம்செல்ஸ் இன்டு ஸ்மால் ராட் லைக்ஸ் பாடிஸ். அந்த ராட் லைக்கு தான் என்ன சொல்கிறோம் நம்ம, தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ராட் லைக் பாடிஸாக மாறுது. அது என்ன ப்ராசஸில் என்ன இதில் நடக்கும்போதுனா டூரிங் மைட்டாசிஸ். இப்போ இந்த மைட்டாசிஸ் செல் பிரிதலில் மாறுது. இதுக்கு பேர் தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1868 ஃப்ரெட்ரிச் அண்ட் மெய்சர் அப்படிங்கிறவர், இவர் வந்து சுவிட்சர்லாந்து பிசிசியன். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சப்ஸ்டன்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறாரு, தனியாக பிரித்து எடுக்கிறாரு. தனியாக பிரித்து எடுக்கும்போது அதில் இந்த நியூக்ளியை வந்து பிரித்து எடுத்த நியூக்ளியை வந்து நியூக்ளியன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. இப்போ இந்த நியூக்ளியன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ, அதாவது நியூக்ளிக் ஆசிட். சரியா, நியூக்ளிக் ஆசிட் பை ஆல்ட்மன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இதைத்தான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1920 பிகம் த கிளியர் குரோமோசோம் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆன் டிஎன்ஏ. அப்போ அதில் வந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ குரோமோசோம் வந்து எதனால் ஆனது, புரதத்தாலையும் டிஎன்ஏவாலும் ப்ரோட்டீன்ஸ்னாலும் அது டிஎன்ஏவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஜெனட்டிக் கிரிப்த் எக்ஸ்பிரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணது அவர் தான். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதை ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்ய முடியல, அவரால் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி அவரால் என்ன செய்ய முடியல, ஒழுங்காக என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல முடியல. அந்த பயோகெமிக்கல் நேச்சர், அதாவது அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய வேதிப்பண்புகளை தான் பயோகெமிக்கல் நேச்சரை வந்து அவரால் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியல, அதாவது தெளிவாக என்ன செய்ய முடியல, அவரால் சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா ஆஸ்வால்ட் அப்படிங்கிறவர், ஆஸ்வால்ட் ஐவரி அப்படிங்கிறவர், அப்புறம் காலின் மேக்லியாய்டு, இந்த 2 பேரும், மேக்லின் மெக்கார்டி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வைட்ரா, அதாவது உடலுக்கு வெளியில் இன்வைட்ரா, இன்வைவாங்கிறது வேறு, இன்வைட்ரா அப்படிங்கிறது உடல் வெளி, இன்வைவா உள்ள உடலில் உடம்புக்கு உள்ள. இந்த கிரப்பினுடைய சோதனைகளை மறுபடியும் என்ன செய்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படி செய்யும் பொழுது அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வீரியமற்ற பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியாவின் நான் வைரலின், அதாவது வீரியம் இல்லாத ஒரு வைரலன் ஸ்ட்ரெயினை எடுத்துகிட்டு அதில் அப்சர்வ் பண்ணுவாங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை என்ன செய்கிறாங்கன்னா ஹீட் மூலமாக கில் பண்ணுறாங்க. எது ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின் மூலமாக. அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் ஸ்ட்ரெயின் கூட ஆர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற இதை ஊற்றுறாங்க. சர்ஃபேஸ் கேரக்டரில் இது பண்ணும்பொழுது அதனுடைய இப்போ தன்மை வந்து பார்த்திங்கன்னா மாறுது. அப்போ ரஃப்பாக இருக்குது, சொரப்பாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்தாக மாறுது. இப்போ ஸ்மூத்தாக இருக்குது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேத்தோஜெனிக் கேரக்டர், பேத்தோஜெனிக் நோய் பரப்பக்கூடிய கேரக்டரையும் பொதிஞ்சிருக்குது. பட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் வாஸ் ட்ரீட்டட் டிஎன்ஏஸ். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இப்படி மாறின உடனே அதை வந்து எதால் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏஸ் அப்படிங்கிறது. இப்போ டிஎன்ஏஸ்னு என்ன அப்படின்னோம்னா, அப்படி அந்த என்சைம் வந்து என்ன செய்யும் அப்படின்னோம்னா டிஎன்ஏவை என்ன செய்யும், அழிச்சிடும். அப்போ அதனுடைய எபிலிட்டியை வந்து என்ன செஞ்சிருது, லாஸ் பண்ணிடுது. அதனுடைய திறமை எல்லாமே என்ன செஞ்சிருது, லாஸ் ஆகிடுது. அப்புறம் ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைம், அது என்னது அப்படின்னா ஆர்என்ஏ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. அப்புறம் புரோட்டியேஸ் என்சைம், புரோட்டியேசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீனை அழிக்கக்கூடிய என்சைம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ அந்த டைஜஷன் நடந்துருது, மற்ற எல்லாமே டிஎன்ஏ மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் இருந்து டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கிடையாது, அட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனால் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடுது. ஆனால் இது வந்து என்ன செய்யுது, டிஎன்ஏ வந்து அஃபெக்ட் ஆக மாட்டிருக்கு. அப்போ டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீன் கிடையாது, அதுன்னு தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். இந்த ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஐசோலேட் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் ஆர் ஸ்ட்ரெயின் when introduced into the another type of S strain. அப்போ ஒரு இதில் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் ஊற்றுறோம், இன்னொன்றில் வந்து எஸ் ஸ்ட்ரெயின் இது பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதோடைய ரீட்டைன் ஆகுது, மறுபடியும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரீட்டைன் ஆகுது. திஸ் ஆர் ஸ்ட்ரெயின் இஸ் ரெஃபர் டு அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இதில் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் தோற்ற மாற்றம். வேறு ஒன்று அதோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோற்றத்தில் வந்து
வேறு மாறுபாடு இருக்கும். இப்போ நம்ம மரபணு பொருளாக எப்படி நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்து ஒரு மரபு பொருள் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் கிராஃபித் மற்றும் ஐவரி அப்படிங்கிற அவருடைய சோதனைக்கு அப்பால் நிறைய பயாலஜிஸ்ட் வந்து செல்லில் இருக்கக்கூடிய நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன செய்யுது, மரபு பண்புகளை வந்து கடத்துது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது மரபு பண்புகளை கடத்தும் பொருட்கள் அப்படின்னு சொல்கின்றோம். டிஎன்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. டிஎன்ஏ வந்து கடத்தாது, புரோட்டீன் தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு. ஆனால் அந்த யூக்கரியோட்டிக் குரோமோசோம்களில் டிஎன்ஏவும் புரோதமும் ரெண்டும் சேர்ந்து சமமாக இருக்குது, சம அளவில் இருக்குது. அப்போ அந்த மரபு பொருள் இருக்க தேவையான ஒரு பண்பு செய்திகளை மொழிபெயர்க்கக்கூடிய திறன் வந்து அதில் இருக்குது. இத்திறனுக்குத்தானே அதாவது இந்த புரதங்களும் வந்து என்ன செய்யுதுன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கடத்துறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கை வகிக்கிறது மாதிரி எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கர்சி மற்றும் சாஸ் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட்டும் டிஎன்ஏல வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க கொடுத்த முடிவுகள் தான் இப்போ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். கர்சி சாஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நம்ம அவர் எப்படி T2 பாக்டீரியா பேஜில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கர்சி சாஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபர் கர்சி அப்படிங்கிற மேர்தாஸ் சாஸ் அப்படிங்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு T2 பாக்டீரியா பேஜை வந்து எடுத்துக்கிறாங்க எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது. இப்போ என்ன பாக்டீரியா அப்படின்னா எஸ்எர்சியா கோலை, அந்த பாக்டீரியா தான் வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் மேலே வர மிக்ஸி படம் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி மிக்ஸின்னு நினச்சிட்டாங்க, மிக்ஸி மாதிரி தான் சரியா, அதில் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அந்த எஸ்எர்சியா கோலை கூட நம்ம என்ன செய்கிறாங்கன்னா அந்த T2 பாக்டீரியா பேஜை ஆட் பண்ணுறாங்க. இந்த பாக்டீரியா பேஜை ஆட் பண்ண உடனே இதோடைய இந்த T2 பாக்டீரியா பேஜுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னோம்னா பர்டிகுலராக எஸ்எர்சியா கோலையை வந்து அழிச்சிரும், டெஸ்ட்ராய் பண்ணிடும் சரியா. ஸோ அழிச்சிட்டு அப்போ முதல்ல என்ன செய்யுது அப்படின்னோம்னா எஸ்எர்சியா கோலையில் போய் இது பண்ண உடனே அந்த பாக்டீரியாவுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எது அப்சர்வ் பண்ணிக்கணும்னா அந்த T2 பேட்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்படி அப்சர்வ் பண்ணும்பொழுது அந்த T2 பாக்டீரியாலேருந்து சம் மெட்டீரியல்ஸ் வந்து எதுக்கு என்டர் ஆகுதுன்னா பாக்டீரியத்துக்குள்ளே போகுது. அப்போ தன்னுடைய வைரஸுடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே போகுது அப்படின்னம்னா பாக்டீரியத்துக்குள்ளே போகுது. அப்படி போகும் பொழுது பாக்டீரியம் பார்த்திங்கன்னா அதில் உடஞ்சி எல்லாம் ஃபுல்லாக அழிஞ்சிருது. அப்போ நிறைய நமக்கு என்ன கிடைக்கும், புரோஜனி பேஜ் கிடைக்கும். புரோஜனா தான் புதுசாக இந்த புதுசாக நிறைய பிறக்குது. T2 பாக்டீரியா பேஜ் வந்து நிறையா பிறக்குது. இப்போ இந்த கர்சி மற்றும் சாஸ் என்ன செய்கிறாங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாக்டீரியாக்குள்ளே போனது டிஎன்ஏவா இல்லை புரோட்டீனா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியணும் எல்லா நியூக்ளிக் ஆசிட்ஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்பரஸ், சல்ஃபர் ரெண்டுமே இருக்கும். இது போக அமினோ ஆசிட்ஸில் இருக்குது, அதாவது சிஸ்டின், மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து அதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஐசோடோப்ஸை வந்து கேண்டில் பண்ணாங்க. அதாவது சல்ஃபர் ஐசோடோப்ஸ், சல்ஃபர் அப்படிங்கிற ஐசோடோப்ஸ், அப்புறம் பாஸ்பரஸ் S35, பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற 2 ஐசோடோப்பையும் என்ன செய்கிறாங்கன்னா ட்ராக் பண்ணி அந்த வைரல் ப்ரோட்டீன்ஸில் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் நடக்கல, அது கூட கொண்டு ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணுது இந்த இன்ஃபெக்ட் பாக்டீரியா கல்ச்சர் மீடியம் விச் கண்டெய்னிங் ரேடியோட்டிக் ஐசோடோப்ஸ். அப்போ அந்த பாக்டீரியா கல்ச்சர் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதால் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த 2 ஐசோடோப்ஸ்னாலே இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் S35 இந்த லேபிள்டு ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பேஜஸ் வந்து இதில் க்ரோ ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா P மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32 அதுவும் லேபிள் டிஎன்ஏவோட லேபிள் ஆகி இருக்குது. அப்போது ஹெர்சியும் சாஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிள்டு பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எர்சியா கோலையில் வந்து அட்டாக் பண்ணி அதை இன்ஜெக்ட் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பண்ணும்போது லண்டன் நல்லா கலக்கிறாங்க. மிக்சியில் எப்படி போட்டு அடிப்போம் அது மாதிரி அடித்து இது பண்ணும்பொழுது அதில் ஒன்லி பாஸ்பரஸ் 32 வந்து மட்டும்தான் இந்த பாக்டீரியல் செல்ஸில் இருக்குது. சல்ஃபர் சரௌண்டிங் மீடியம் வந்து கிடையாது, என்ன செய்யலை இல்லை. அப்போ அந்த ப்ரோஜனி படிக்கும்போது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் பார்க்கும்போது இஸ் ஃபவுண்ட் தட் கேரிட் ஒன்லி பாஸ்பரஸ் நாட்டு எஸ். அப்போ பாஸ்பரஸ் மட்டும்தான் இருக்குது, சல்ஃபர் வந்து இல்லை. அப்போ இதில் வந்து இந்த ரிசல்ட்லேருந்து இது வந்து எதை நம்ம உணர்த்துது அப்படின்னம்னா டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நாட் அ ப்ரோட்டீன் கோட், அதாவது டிஎன்ஏ வந்து புரதம் கிடையாது, இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் இந்த கென்ஸ்லி மற்றும் சாஸ் வந்து என்னதை ப்ரூவ் பண்ணுறாங்க, டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ தான்
புரோட்டீன் கிடையாது. விச் கேரிஸ் த கேரக்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த வைரஸ் டு பாக்டீரியா. அப்போ இதில் டிஎன்ஏ மட்டும்தான் என்ன செஞ்சுருக்குது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிருக்கு, புரோட்டீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டெக்னிக்ஸு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், அதாவது நியூக்ளிக் ஆசிடுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். நியூக்ளிக் ஆசிட் இப்போ ரெண்டு தான் இருக்குது நியூக்ளிக் ஆசிட். என்னதெல்லாம்? டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இப்போ அதாவது ஒரு ஆக்சிஜன் வந்து குறையா இருக்கும், ஒரு ஆக்சிஜன் கூட இருக்கும். அதை வச்சு தான் ஆக்சிஜன் இருக்காது. ஆர்என்ஏல வந்து ஆக்சிஜன் ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் மூணே ஒன்று என்னது, நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு, பயாஸ்பேட் குரூப், இந்த 3 தான் இருக்கும். இப்போ நியூக்ளியோடைட் சப் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா 3 பார்ட்ஸ் இருக்குது நியூக்ளியோடைட்ஸில். என்னெல்லாம் அப்படின்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட், ஒரு பாஸ்பேட் சுகர், ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸு, ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும். பென்டோஸ் சுகர் அப்படின்னாலே இந்த கார்பன் சுகர் வந்து 5 இருக்கும். ஸோ இதான் என்னது கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பென்டோஸ் சுகரை பற்றி பார்க்க போகிறோம். பென்டோஸ் சுகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் தான். அது நீங்கள் போகிறீங்க ஆர்என்ஏ, டிஎன்ஏ தான். அதான் ஆக்சிஜன் நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி தான். ஆக்சிஜன் வந்து எனர்ஜி அது இருக்காது. இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காரப்பொருள், அப்படி தானே? காரம். நைட்ரஜன் வந்து ஒரு காரம். நைட்ரஜன்ஸ் கண்டெய்னிங் மாலிகுல்ஸ் தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து பேஸ் தான் சொல்லுவோம். அதுதான் காரம் அப்படிம்பாங்க. இப்போ அந்த கரைசலில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கரைசல், ஒரு சொல்யூஷனில் வந்து என்னது நிறைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் அப்படின்னா காரம்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும். அதான் அது காரம்னு சொல்லுவோம். OH நம்ம ஹைட்ராக்சில் அயன்ஸு, ஹைட்ஸ் அயன்ஸுன்னு படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். இப்போ ஹைட்ஸ் அயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதில் காரத்தில் வந்து. இப்போ டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைட் சங்கிலியில் வந்து எத்தனை காரம் இருக்குது அப்படின்னோம்னா 4 காரம் இருக்குது, 4 பேஸ் இருக்குது. அது என்னென்ன பேஸ்னா 2 பியூரின் இருக்கும், ஒரு 2 பிரிமிடின்ஸ். பியூரினும் பிரிமிடின்ஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ அடினைன் மற்றும் குவானைன்ஸ், அது 2 காரம் தெரியும். இப்போ இந்த 2 கார்பன், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெற்றிருக்கும் அப்படின்னோம்னா நைட்ரஜன் ட்ரிங்க்ஸ் வந்து அதில் இருக்கும். இந்த 2 காரங்களும் பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடினைன் குவானைனும். இப்போ சைட்டோசின், தைமின், யுராசில் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிரிமிடின்ஸ் ஒரு பைரின்ஸ் கூட பைண்ட் ஆகி இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க G++G ஏ தயமின் வந்து இது அடினைன் தைமினோட பைண்ட் ஆகிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அது டபுள் பாண்டில். இப்போ இந்த இப்போ தைமின் அப்படிங்கிறதுக்குள்ள தைமின் வந்து டிஎன்ஏக்கு மட்டும்தான் இருக்கும். அதே போலவே இங்கே யுராசில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏக்கு மட்டும்தான் இருக்கும். தைமினும் யுரைசிலும் எதுக்கு தான் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்ஏல தைமின் மட்டும்தான் இருக்கும். யுரைசிலில் வந்து பார்த்தீங்கன்னா எது மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏல மட்டும்தான் இருக்கும். சரி, பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாஸ்பேட் குரூப் வந்து பாஸ்போரிக் ஆசிட்லேருந்து தான் டெரிவ் ஆகிருக்குது. அதாவது H3PO4. இப்போ H3+ அயன்ஸ், அதில் அப்போ உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருக்குது. PO4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ்ன்னு சொல்லுவோம், நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ டோட்டலாக இதை கம்பேர் பண்ணும்போது எத்தனை OH குரூப்ஸ் இருக்குன்னா ஒரு 3 OH குரூப்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா எதில் நம்ம ஸ்டாண்ட் ஃபார்மேஷனில் வந்து இன்வால்வ் ஆகுது, டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஃபார்மேஷனில். இந்த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பேட் வந்து டிஎன்ஏ அந்த ஆர்என்ஏ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது ஆசிடுக்கு. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா அதில் வந்து அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து அந்த சொல்யூஷனில் நிறைய H+ அயன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ ஃபிசியாலஜிக்கல் பிஹெச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சர்ன் நேம். இப்போ இந்த ஃபிசியாலஜிக்கல் பிஹெச்சில் நமக்கு வந்து அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாண்ட்ஸில் என்னது இந்த என்ன பாண்ட்ஸ் உருவாகுது அப்படின்னோம்னா பாஸ்பேட்ஸ் ஆர் எஸ்டர்ஸ் பாண்ட்ஸ் வந்து உருவாகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் அந்த இப்போ அதில் இருக்கக்கூடிய OH இருந்து பார்த்தீங்கன்னா O வந்து ஒரு ஆட்டம், H. இதில் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே என்னது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜில் இருக்கிறதுனால அது பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னோம்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, பாஸ்பேட்டு அப்போ நம்மளுடைய உட்கரு சவ்வுன்னு சொல்கிறோம்ல, நியூக்ளியர் மெம்பரைன் அல்லது என்ன அது செல்லுக்குள்ளே, நம்மளுடைய செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யுது, உறுதி பண்ணுது, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோசைடு இதுலேருந்து பார்த்தாச்சு உங்களுக்கு, நியூக்ளியோசைடுலேருந்து நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஒரு சர்க்கரை 2 சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியா? இப்போ இதில் இந்த நிறைய இப்போ இப்படியே வந்து இப்போ நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைட்ஸு, அப்புறம் இந்த சுகர், இது எல்லாம் இணைஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி வந்து உருவாகுது, செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ
அப்போ ஃபார்ம் ஆகும்போது ஒவ்வொரு நியூக்ளியோடைடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகரில் இருக்கக்கூடிய தேர்ட் கார்பன் ஆட்டம், அந்த தேர்ட் கார்பன் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு OH அயன்ஸ் வந்து பைண்ட் ஆகியிருக்கும், ஒரு OH வந்து இணைஞ்சிருக்குது. இப்போ அடுத்த நியூக்ளியோடைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்பேட்டுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு எஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடுகள் உள்ள சர்க்கரை பகுதியில் நம்ம சுகரை வந்து இணைக்கும் பொழுது அந்த இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட்ஸ் எந்த டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்னா 5' to 3' இந்த அதாவது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்கும், 5' to 3' டைரக்ஷனில் இருக்கும். இப்போ அந்த RNAவில் இருக்கக்கூடிய தெளிவான 2 முனைகள், அதாவது ஒன்று வந்து 5' அப்படின்னு ஒன்று 3'. டிஎன்ஏலையும் இருக்கும், ரெண்டுலேயுமே இந்த 2 எண்டுகளும் இருக்கணும், 5' எண்டு 3' எண்டு வந்து இருக்கணும். அது எல்லாமே இருக்காது, நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இப்போது இந்த கார்பனில் இருக்க பிளேஸையும் அதாவது 3' எண்டு வந்து என்பது அதில் வந்து ஒரு ஹைட்ராக்சில் வந்து இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் வந்து ஒரு சர்க்கரையில் ஒரு கார்பன் இடத்தை வந்து அது பிளேஸ் பண்ணுது, குறிக்குது, ஒரு இடத்த குறிக்குது. அதே மாதிரி RNAவில் உள்ள ஒவ்வொரு நியூக்ளியோடைடினுடைய ரைபோஸ் சுகர் அதில் 2வது இடத்துல கூடுதலாக ஒரு OH வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன திசையில் தான் இருக்கும், 5' to 3' திசையில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் இந்த ரெட்டிபாதன டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெக்னிக்ஸு இதில் இந்த நுட்பங்களில் நம்ம படிக்கும்போது நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மௌரி மற்றும் இந்த வில்கின்ஸ், ரோசலின், பிராங்கலின் இவங்க வந்து நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைசிஸ், அதாவது எக்ஸ் கதிர் சிதறல் வழி படங்கள் மூலமாக ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இவங்க அதாவது ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் 2 உங்களுக்கு தெரியும். அவங்க தான் டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணவங்க. இவங்களுடைய கோட்பாடை வச்சு 1953 வந்து பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏவுடைய ரெட்டைலை கோட்பாடை வந்து உருவாக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து 2 நியூக்ளியோடைடு கொண்ட அந்த செயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையே 2 கார பிணைப்பு இருக்கும். அதனால உங்களுக்கு தெரியும் என்னது, அதை வந்து சார்காஃபின் அப்படிம்பாங்க, சார்காஃப் விதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, எர்வின் சார்காஃப் விதி. அது வந்து எப்படின்னா ஒரு அடினைனோட ஒரு டைமின் தான் பைண்ட் ஆகும், ஒரு குவானினோட ஒரு சைட்டோசின் தான் பைண்ட் ஆகும். அதான் சார்காஃப் லா சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. A+T G+C அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த 3 இணைகளும் பார்த்தீங்கன்னா தைமின், குவானின், சைட்டோசின், அது பியூரின்ஸ், பைரிமிடின்ஸ்னு சொல்லி பார்ப்பீங்க. எப்பவுமே மாறி எதுவுமே பைண்ட் ஆகாது. எல்லாம் அடினைன் வந்து தைமினோட தான் இருக்கும், குவானின் வந்து சைட்டோசினில் மட்டும்தான் பைண்ட் ஆகும். இப்போ அடினைனுக்கும் தைமினுக்கும் குவானினுக்கும் சைட்டோசினுக்கு இடையிலான விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2க்குள்ள பேலன்ஸாக தான் இருக்கும், எப்பவும் நிலையாக சமமாக இருக்கும், 2 ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் பாலி நியூக்ளியோடைட்ஸ் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னோம்னா அதில் வந்து கார இணை அதாவது பேஸ் வந்து அதில் வந்து கார இணை உருவாக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபேக்டராக இருக்கும். அதாவது ஒரு இலை இருக்குன்னா அதே மாதிரி தான் இன்னொரு இலை இருக்கும். அப்போ ஒரு இலையை வச்சுட்டு இது அதுக்கு அடுத்துல உள்ள இலை, அதாவது டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா அடுத்த ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோடைய பேர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஈஸியாக இதில் சொல்லிடலாம். இதுவும் நம்ம 11th நம்ம நிறையா படிச்சிட்டோம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் RNA வேர்ல்டை பற்றி பார்ப்போம்.